ஹாய் காய்ஸ், ஐம் நிவிதா. இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் கிராமரில் அட்ஜெக்டிவ்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதோட டைப்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இது நான் வந்துட்டு எந்த புக்லேருந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A1 இங்கிலீஷ் ஃப்ரெண்ட் ஹேண்ட் புக்லேருந்து சொல்லிகிட்ருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த புக்கோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ₹100 தான். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் சம்மந்தமாக எல்லாமே இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு கைடு வந்துட்டு இந்த கைடு. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம அட்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அட்ஜெக்டிவ்னா தட் இஸ் அ வேர்டு. ஓகேவா? அது வந்துட்டு டிஸ்கிரைப்ஸ் ஆர் மாடிஃபைஸ் எ நவுன். நவுனை வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணும் அல்லது மாடிஃபை பண்ணும். இப்போ நவுன் அப்படின்னா என்னது? பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேம், பிளேஸ், அனிமல், திங் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல. ஸோ அது எல்லாமே நவுனில் வரும். இப்போ பாருங்கள், அண்ட் எலஃபண்ட் இஸ் அ பிக் அனிமல்னு இருக்கா? அனிமல் அப்படின்றது தான் நவுன். அட்ஜெக்டிவ் அப்படின்னா பிக். ஸோ பிக் அப்படிங்கிறது என்ன பண்ணுது? நவுனை வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகேவா? அனிமல் ஓகே, அது வந்து எப்படிப்பட்ட ஒரு அனிமல்? பிக்கான அனிமல் அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுது. ஐ ஹாவ் 2 பென்ஸ் அப்படின்னா இதில் வந்துட்டு பென் அப்படின்றது ஒரு திங்கு. ஸோ அதனால் அது வந்துட்டு நவுனு. 2 அப்படின்றது அதை நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி வந்துட்டு எத்தனை பென் அப்படின்ற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுது. 2 பென் அப்படின்ற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதெல்லாமே நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் பார்க்க போகிறோம். அட்ஜெக்டிவ்ஸை பொறுத்தவரையில் 5 டைப்ஸ் இருக்குது. அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி, அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி, அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ், இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே அந்த நவுனோட குவாலிட்டியை வந்து டிஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த நவுன் எப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டியில் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க, ஒரு ட்ரெஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா என்னென்ன குவாலிட்டியெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்னு ஒன்று இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைஸு, ஷேப்பு, கலரு, வேல்யூ, கண்டிஷன் இதை பற்றிலாம் சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டியில் வரும். கொல்கத்தா இஸ் அ லார்ஜ் சிட்டி. சைஸை பற்றி சொல்லுதா? ஹீ இஸ் அன் ஹானஸ்ட் மேன். அவங்களோட வேல்யூவை பற்றி சொல்லுதா? த ஃபூலிஷ் ஓல்டு க்ரவ் ட்ரைடு டு சிங். ஸோ இதுவுமே அவங்கள பற்றி, ஃபூலிஷ் அப்படின்னா அவங்களோட வேல்யூ அல்லது கண்டிஷனை பற்றி சொல்லுது. திஸ் இஸ் தி கிராமர் ஆஃப் தி இங்கிலீஷ் லாங்குவேஜ். இங்கிலீஷ் லாங்குவேஜோட கிராமர் அப்படின்ன மாதிரி சொல்ல வருது. இந்த இடத்துல இங்கிலீஷ் லாங்குவேஜ் நீங்கள் வந்துட்டு நவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராமர் தான் அதோட அட்ஜெக்டிவாக இருக்கும். பாருங்கள், ஸ்மால் ரூம், பிக் கார்டன், லாங் ரோடு, ஹியூஜ் பெரிய மவுண்டெயின், லிட்டில் ஹோல் சிறு துளை, ஹெவி ரெயின் டைனி ஹோல், கிராண்ட் ஷோ மினி தேட்டர், திக் ராட் ஜெயிண்ட் அனிமல், ஃபேட் அனிமல், டால் மேன், வைட் கேட், ஹானஸ்ட் லேடி, லவ்லி, ஓகே, லவ்லி பேபி, வைஸ் மேன், டர்ட்டி ஷர்ட், இன்டெலிஜென்ட் கேர்ள். ஸோ இட் டிஸ்கிரைப்ஸ் தி நவுன், ரைட்? கேர்ள் இருக்காங்க, ஸோ அவங்கள பற்றி சொல்லுது, டிஸ்கிரைப்ஸ். எல்லோ பேண்ட், ப்ளூ ஸ்கை. அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. குவான்டிட்டி அப்படின்னா எத்தனை அப்படின்ன மாதிரி சொல்கிறது. இப்போ பாருங்கள், ஐ ஏட் சம் ரைஸ். சில ரைஸ் அப்படின்னா இட் டிஸ்கிரைப்ஸ் குவான்டிட்டி. ஹீ ஷோடு மச் பேஷன்ஸ். ஓகே, மச் அப்படின்னா கொஞ்சம் பேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த அளவை சொல்கிறது. ஹி ஹாஸ் லிட்டில் இன்டெலிஜென்ஸ். வி ஹவ் ஹேட் எனஃப் எக்ஸசைஸ். ஹி ஹேட் லாஸ்ட் ஆல் இஸ் வெல்த். யூ ஹாவ் நோ சென்ஸ். இது எல்லாமே குவான்டிட்டியை சொல்லுது. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சில லைக் சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதில் வந்துட்டு அட்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். லைக் சம், மச், லிட்டில், எனஃப் இதெல்லாமே வந்துட்டு லைக் அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டியில் வரக்கூடியது அப்படின்ன மாதிரி. ஓகேவா? இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸை எவ்வளோ இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்லுது. இட் டிஸ்கிரைப்ஸ் இன்டெலிஜென்ஸ் இன் த குவான்டிட்டி. ஓகே, take great care of your health. He claimed his half share to the booty. Okay, all is wealth, no any rise, great care. Okay, he claimed எவ்வளோ குவான்டிட்டியை சொல்லுது. sufficient, whole. ஓகேவா? மெனி புக்ஸ், பல புத்தகங்கள். எனி ஒன், யாராவது. enough money, little milk, few men, many students, several houses, both men, ஹோல் போர்ஷன்ஸ், மச் பேஷன்ஸ். இதெல்லாமே வந்துட்டு அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டியை சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர். ஸோ இது ஜஸ்ட் நம்பர்ஸை சொல்கிறது. ஓகேவா? நம்பர் ஆஃப்
number of nouns or their position or place in an order. Each hand has 5 fingers. Few cats like cold water. There are no picture in this book. I have taught you many things. All men must die. Here are some ripe mangoes. Most boys like cricket. There are several mistakes in your exercise. Sunday is the first day of the week. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் வர்றது ஃபர்ஸ்ட்டு செவரல் மோஸ்ட் இந்த மாதிரிலாம் வர்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர். ஓகே, அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பரில் நம்பர் ஆஃப் நவுன்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஃபிங்கர்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் நவுன்ஸ். ஆர் தேர் பொசிஷன், அதோட பொசிஷன் என்ன அப்படின்றத சொல்லும். ஓகேவா? அல்லது பிளேஸ், பொசிஷன் ஆர் பிளேஸ் இன் அன் ஆர்டரில் சொல்லும். இப்போ ஃபியூ கேட்ஸ், அதாவது பொசிஷன் ஆர் ஆர்டர்னால் இந்த ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோங்கள. ஸோ அதெல்லாமே வந்துட்டு ஒரு பொசிஷனை சொல்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம வந்துட்டு அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர் அப்படின்றதுல வரும். ஓகேவா? முன்னாடி இருக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் ரெப்ரசன்ட் சம் குவாலிட்டி லைக் ரைஸு அந்த மாதிரி. இப்போ ஹி டிட் நாட் ஈட் எனி ரைஸ், எந்த ரைஸுமே சாப்பிடல அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேவா? ஆனால் இங்கே வந்துட்டு நம்பரில் இப்போது இது எல்லாமே நம்ம இப்போ ஆல் மென் மஸ்டைனா வி கேன் கவுண்ட், ரைட்? ஹியர் ஆர் சம் ரைட் மேங்கோஸ் அப்படின்னா வி கேன் கவுண்ட். ஸோ இந்த மாதிரி கவுண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்துட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸை வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதெல்லாமே வந்துட்டு அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டியில் வரும். ஓகே, ஸோ அதுதான் இதுக்கும் அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்க்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பர்சனையோ திங்கையோ அல்லது அனிமலையோ பின் பாயிண்ட் பண்ணும். திஸ் லேடி இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் மஹா. தட் பாய் இஸ் இண்டஸ்ட்ரியஸ். திஸ் புக்ஸ் ஆர் குட். தோஸ் கேர்ள்ஸ் மஸ்ட் பி என்கரேஜ். ஸோ ஒருத்தங்களை கை காட்டி சொல்கிறது தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறது. எக்ஸாம்பிள்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்னென்னா த கொஷின் வேர்ட் விச் ஆர் யூஸ்டு வித் அ நவுன் ஆர் கால்டு. அதாவது நவுன் கூட யூஸ் பண்ணுற அந்த கொஸ்டின் வேர்ட்ஸு. ஓகேவா? வாட் மேனர் ஆஃப் மேன் இஸ் சி, வாட்டு, விச்சு, ஹூஸ் புக் இஸ் இஸ்ல ஹூஸு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸில் வரும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு பென் அப்படின்ற ஒரு நவுனை கேட்குற மாதிரி தானே. அதை வந்து இன்ட்ராகேட்னா கொஸ்டின் பண்ணுறதுன்னு அர்த்தம். அதை வந்துட்டு இன்ட்ராகேட் பண்ணுறது எந்த பேனா. ஷர்ட் அப்படின்றது ஒரு நவுன், ஹூஸ் ஷர்ட். ஸோ இட் டிஸ்கிரைப்ஸ் அப்படின்ற மாதிரி தானே வரும். ஸோ அதனால் இதை வந்துட்டு இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? வாட் நான்சென்ஸ். ஸோ மடத்தனம், என்ன மடத்தனம் அப்படின்னு சொல்கிறது. வாட்டு, ஹவு மச், ஹவு மெனி, இதெல்லாமே இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு வரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த புக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.